தமிழ் வருஷ பிறப்பு அதுவுமா? இவ்ளோ பெரிய ஸ்வீட் நியூஸ நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இது சாதாரண தமிழ் வருஷ பிறப்பு இல்லானோ, ஒரு புது வாழ்க்கையே எனக்கு வந்த மாதிரி இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியலானோ. ராகவா சார், இந்த செலவை எல்லாம் நாளை காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த சூர்யா சம்பாதிச்சிருவான். ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிச்சது வெரி ப்ரெஷியஸ், விலை மதிப்பே இல்லாதது. ஹெலிகாப்டர்ல உன் முகத்துல தெரிஞ்சதே ஒரு சந்தோஷம். எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் அந்த சந்தோஷத்தை வாங்க முடியாதானோ. பூமிங்கிற பூவை ஹெலிகாப்டருங்கிற பட்டர்ஃப்ளை சுத்தி சுத்தி வந்தப்ப உன் மனசு அடைஞ்ச சந்தோஷம் இருக்கே. என்ன சார் இது, ஒரே நாள்ல ஆளே மாறிட்டீங்க. இந்த வெள்ளதாடிக்கு பின்னாடி இவ்ளோ ரொமான்ஸான ஆளா? இவ்ளோ நாளா அவரை எங்க சார் ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஒளிச்செல்லாம் வைக்கல, அமைதியா இருந்தான். ஆனா இனிமே இனிமே முடியல. இங்கே இருந்துறானோ. எனக்கும் அதான் சார் ஆசை. ஆனா நீங்க தான் சொல்வீங்களே, கற்பனை வேற யதார்த்தம் வேறன்னு. யதார்த்தம் இப்ப என்ன வீட்டுக்கு போக சொல்லுது சார். சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வாணும், நிரந்தரமா. அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன் சார். இல்ல சார், உங்களை என்னால பார்க்க முடியாது. பார்த்தா இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். எதா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் பாரானோ. என்ன சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே அனு. இல்ல சார்.
எப்பவும் இருக்கும்ல. சரி, என்னையே உனக்கு பிடிச்சிருக்கானோ? பொண்ணுங்களுக்கு ஒருத்தனை பிடிக்க தனியெல்லாம் காரணம் தேட மாட்டோம். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா காலம் பூரா அந்த நினைப்ப மாத்தவே மாட்டோம். நீங்க ரொம்ப கேக்குறதுனால ஒரே ஒரு காரணம் சொல்றேன். இந்த வெள்ளை தாடி. சார், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே சார், நான் கிளம்புறேன். பட் அனு, நீ ஏன் இன்னும் என்ன சார் சார்னு கூப்பிடுற? இனிமே சூர்யா சார்னு கூப்பிட்டா அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? பட் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையே சார். ஏதாவது யோசிச்சு பாரு. ம்? ஆ. என்னங்க? யார் அனு? ஐயோ, என்னங்கன்னு உங்களை தான் கூப்பிட்டேன். அத்தா, மாமா, சரிங்க சார். இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் சார். இந்த ஃபோன் பண்ணி வர லேட் ஆகும்னு சொல்லு. வேண்டாம் சார், உங்க போன்ல இருந்து பண்ணா நல்லா இருக்காது. நானே வீட்டுல போய் சொல்லிக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா போலாம், நானே உன்னை ட்ராப் பண்றேன். ம். மீராஜி, இன்னும் போகலையா? தமிழ் வருஷ பரப்பு அதுமா இவ்வளவு நேரமா வேலை பார்க்கணும்? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிட போங்க. ஃபங்க்ஷன் டைம்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றது ஐ அம் யூஸ்ட் டு இட். பட் முன்னாடிலாம் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சூர்யா சார் ஆபீஸ்ல இருப்பாரு. இப்போ ஆபீஸ் நாள்ல கூட அவர் ஆபீஸ்க்கு வரது கிடையாது. டோட்டலி சேஞ்ச்ட். யாருக்கு தெரியும், நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதோ. எஸ் மீராஜி, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதை நினைச்சு பயப்படுறீங்க. எனக்கு அந்த பயம் எதுவும் கிடையாது. நான் யோசிக்க மட்டும்தான் செய்யறேன். உங்களுக்கு சூர்யா சார வெறும் சாரா மட்டும்தான் தெரியும், அதனால பயம் இல்ல. ஆனா எனக்கு மீராஜி, ஒரு முக்கியமான கால், நான் அப்புறம் வரேன். என்ன சொல்லுவாருன்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அதோட
அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வையானோ. என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டல்ல. நீங்க இப்படியெல்லாம் பேசினா எனக்கு சிரிப்பா வருது சார். வாட் இஸ் திஸ் அனு? உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? ஐ எம் வெரி சீரியஸ். என்ன சார், இன்னைக்கு ரொமான்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. இப்படியே தான் டிரைவ் பண்ண போறீங்களா? என்னையும் என் வாழ்க்கையையும் நீதான் டிரைவ் பண்ண போறானோ. அதுக்கான சிம்பாலிக் டிரைவ் தான் இது. சார், இப்படியே பேசிட்டு இருந்தோம் நம்ம ரூட்டை விட்டுட்டு வேற ரூட்டுக்கு போயிடுவோம். அதுவும் நல்லதுக்கு தானே அனு. எக்ஸ்ட்ராவா ஒரு 10 நிமிஷம் உன் முகத்தை பார்த்து பேசிக்கிட்டே போலாமே. இது சுப்பு சார், சுப்பு சார், எங்க சுப்பு சார் ஆளைய காணோம்? கடைக்கு போயிருக்க, என்ன விஷயம் சொல்லுங்க. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். ஆனா நீங்க அவருக்கு ஒரு போன் பண்ணி திரும்பி வரும்போது மனச தைரியப்படுத்திட்டு வர சொல்லுங்க. ஏன் இப்படி இல்ல பேசுறீங்க? இன்னைக்கு காலையில தான் நினைச்சேன், என்னடா நரி மேல விழுந்து புடுங்காம போகுதேன்னு. வீட்டுக்கே வந்துட்டீங்களா? என்ன வாப்போம்? சரி விடுங்க, நான் அப்புறமா வரேன். வீட்டுக்கு வந்துட்டு பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு விடுங்க. என்ன அர்த்தம்? தனியா இருக்கீங்களே, பயந்துடுவீங்கன்னு பார்த்தேன். சரி விடுங்க, விதி வலியது, அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த பாருங்க, உங்க பொண்ணு இனிமே உங்களுக்கு கிடைக்க மாட்டா, அவ்வளவுதான். அவ மேல பறந்து போயிட்டா. ரகுபதி, என்னாச்சு உங்களுக்கு? பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? மண்டையில அடி எதுவும் பட்டிருக்கா? நான் எப்பவுமே இப்படித்தானே பேசுவேன். இப்ப மட்டும் என்ன புதுசா மண்டையில அடிபட்டுருச்சான்னு கேக்குறீங்க? அதானே, அதுவும் சரிதான். உங்களுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறதுதான் உங்க வழக்கமே. அமைதி அமைதி அமைதி. நீங்க இப்படி கத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க என்னதான் கத்துனாலும் நான் சத்தமே போடக்கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். அதுவும் இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பாச்சே. வாய மூடிட்டு வெளில போங்க. என் பொண்ணு ஆபீஸ் போயிருக்கா, அவளை பத்தி அனாவசியமா எதுவும் பேசாதீங்க. ஆபீஸுக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, அட கடவுளே, இப்படி சொல்லி சொல்லி தானே எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கா உங்க பொண்ணு. அவ எங்க போறா, என்ன பண்றான்னு அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல, அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. ஏ ரகுபதி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நல்லா வாங்கி கட்டணும்னு வந்திருக்கியா? கொதிக்கிற தண்ணிய வேணாம், போயிரு. அது இல்ல புஷ்பாமா, காலையில உங்க பொண்ணு அவ பாசோட கார்ல போன மாதிரி இருந்துச்சு. நான் இது ஏன் சொல்றேன்னா, பொண்ணை பெத்தவங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அதுக்காக சொன்ன, அவ்வளவுதான். சுப்பு சார் இருந்தா இன்னும் விளக்கமாவே சொல்லியிருப்பேன். எதிர்பாராத விதமா இந்த சீன்ல அவரு இல்லையா, ஒரு குதூகலமே இல்ல. அப்படின்னா சுப்பு இருக்கும்போது வந்து பேசு. இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தியோ என் பொண்ணை பத்தியோ பேசுன, அப்புறம் மனுஷவே இருக்க மாட்டேன். ஆம்பளைக்கு எதிரா வரல நீட்டி பேச தெரியுது, ஆனா உங்க பொண்ணு உங்க கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்டிட்டு எங்கெல்லாமோ ஊர் சுத்திட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியல. என்ன கொடுமடா இது. நடத்துறீங்க நல்லா நடத்துறீங்க குடும்பத்தை. அவ எங்கேயோ போற, யாரையோ பாக்குற, உனக்கு என்னையா வந்துச்சு? அவ பாஸ் கூப்பிட்டா அவ வேலைக்கு போயிருக்கா. ஏன் புஷ்பாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ பாஸ் தமிழ் வருஷம் பண்ணைக்கு பார்த்துதான் கூப்பிடணுமா? மொத்த ஊரு வீட்டுல இருக்கு,
இவ மட்டும் எதுக்கு வெளியில போறா? ஒரு வயசு வந்த பொண்ணு வெளிய வேலைக்கு போனா அவளை பத்தி என்ன வேணா பேசலாம்னு நினைக்கிற பாத்தியா? இதனாலதான் உன் கூட ஒரு பொம்பளை கூட இல்ல. என்ன கத்துற? ஏய் நல்லா சொன்ன, நான் கருத்துருவேன். இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி என் முன்னாடி வந்து பேசுன மரியாதை கட்டுரும். வெளில போ முதல்ல. உன் பார்வையே சரியில்லை. நீ என்ன மத்தவங்களை குறை சொல்றது? சீ, வெளில போ. சீ, கதவு திறந்து இருந்தா கண்டது உள்ள வருது. முதல்ல இந்த கதவை அம்மா மகமாய் வருஷ பருப்பும் நல்ல நாள் அதுமா எப்படி வந்து பேசிட்டு போறான்? வயசு பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுறோமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? அம்மா, எப்படியாவது நீதான் ஒரு நல்ல சம்மதமா பார்த்து அனுக்கு கொடுக்கணும். பூர்ணி கரெக்டா தான் சொன்னா. அகரோன்னு சொல்லி இவன் வீட்டுக்கு என் பொண்ணு அமைச்சிருந்தா இவன் கொலை கூட பண்ண தயங்கி இருக்க மாட்டான். ராஸ்கல். இப்ப மட்டும் அவன் திரும்ப வந்தோம், இவனை நான் சும்மா விட மாட்டேன். புஷ்பா, ரகுபதி வந்தானாங்க? என்னவா அவனுக்கு? எதுக்காக வந்தாங்க? ஐயோ, அவனை விடு. அவன் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசுவான். நம்ம முதல்ல அனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சுப்பு. அனுவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறானா அந்த ராஸ்கல்? இரு அவன. சுப்பு, விடு சுப்பு. அவன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு முன்னாடி பேசாததா? நம்ம முதல்ல அனுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நிச்சயம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுவோம். நீ யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அவனை பத்தி விசாரி. முதல்ல அனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம் சுப்பு. அவ்வளவுதான். ஹலோ. சுட சுட பிரேக்கிங் நியூஸ். கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல மீரா மேடம். எப்படி என்னோட புது வருஷ பரிசு? மேடம், நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், என்ன நம்புனா உங்களுக்கும் பிரயோஜனம் எனக்கும் பிரயோஜனம்னு. நீங்க தான் பட்டுன்னு போன வச்சிடுறீங்க. லுக் ரகுபதி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எதுவா இருந்தாலும் மான்சி மேடம் கிட்டே பேசிக்கோங்க. என்ன அதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. ஐயோ, இந்த வீடியோவை மான்சி மேடத்துக்கு அனுப்புனா என்ன ஆகும்? நல்லதா போச்சுன்னு அணுவை கட்டி வச்சிட்டாங்கன்னா? நோ 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 நோ. அது பாருங்க ரகுபதி, சூர்யா சருக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மேடம், எவ்வளவு பெரிய ஆயுதம் உங்க கையில கிடைச்சிருக்கு. அத கையில வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. மேடம், அணுவுக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணமும் ஆகக்கூடாது. சூர்யா சாருக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னா இந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு லாலிபாப்ப சாப்பிட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? இத பாருங்க மேடம், கை கட்டி உட்கார்ந்துட்டீங்கன்னா உலகம் உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கும். போகும்போது நம்மள பார்த்து நக்கலா 4 பேர் சிரிச்சுக்கிட்டு வேற போவாங்க. ஆனா நீங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டுக்கிட்டு போவாங்க. இத பாருங்க மேடம், இப்பவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா? நோ நோ, என்னால இத பண்ண முடியாது. உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க சூர்யா சருக்கு எந்த விதமான கெட்டதையும் நான் பண்ண மாட்டேன்.
என்ன இவ இப்படி சொல்றா? முதல்ல இப்படித்தான் சொல்லுவா, அப்புறம் நம்மள தேடிதான் வருவா. ஏன்னா இவளுக்கு என்ன விட்டா வேற வழியே கிடையாது. ஆனா அந்த வெள்ளை தாடிக்காரன் சாதாரண ஆளே இல்ல. எல்லாரையும் அவன் கைக்குள்ள வச்சிருக்கானே. கருமடா.